ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வியூ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. இன்னைக்கு தடல் புடலா நான் ஆக்சுவலி வந்து வெளியில வச்சு சமைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அதை எடுக்க முடியுமா? அதை கேஸ் இருக்கலாமே. அப்ப இங்க என்ன பண்ணுங்க, இங்கே வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. தான் கேஸ் வாங்கி வச்சிருந்தேன், எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் அழுகு பண்ண போறோம், என்னெல்லாம் கூத்து பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்படி யார் அந்த கெஸ்ட் அப்படின்றத நீங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டவங்க தான், நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். அதனால பிரச்சனை இல்லை. நீங்க யாருன்னு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஆமா இல்ல, அதை நம்ம அப்பப்போ மறந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில்ல எல்லாம் ஆர்டின் போட்டு வைப்பா. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே கடன்னு எழுந்துச்சு. இங்கே பாரு, வெங்காயம் தக்காளியில ஒரு நிமிஷத்துல வெட்டிட்டேன். இங்கே பாரு, ஸ்லைஸா. என்னப்பா நீ மட்டும் குடிச்சிட்டு போயிட்டாங்களா? நாங்கள் வச்சுக்கிற நீ குடிக்கவே இல்லையா? சரி குடி. பயங்கர சில்லுனுக்குது, அதோட டேஸ்டே தெரிய மாட்டேங்குது. ஆரஞ்சு ஜூஸ் உணவுக்கு நல்லது. எனக்கு போதும். என்ன செய்யலான்னுக்குற? மட்டன் வச்சுட்டேன். ஓகேவா? சிக்கன் கழுவி எடுத்துட்டு வரணும். சிக்கன் கழுவி எடுத்துட்டு வந்து பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் முட்டை ஆனியன் ரைத்தா. சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் கிரேவி செய்யறியா, இல்லை மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செய்யறியா? மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செய் அப்படின்றியா? ஆமா. சரி, ஓகே. ஒரு புது வீட்டுல கலக்குற ஃப்ரெண்ட்ஸ். வேலை செய்யறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. அதான் ஈவினிங் வரேன்னாங்கல்ல. அதுதான் நாளை யோசிச்சேன், என்னடா இது இவ்வளவு பாத்திரம் இருக்குது அப்படின்னுட்டு சொல்லிட்டேன். கெஸ்ட் வந்தா மட்டும் நீங்க 2 நேரம் வர மாதிரி இருக்கும். மற்றபடி நாங்கன்னு 1 நேரம் வந்து கழுவி கொடுத்தா போதும். சாயந்தரம் 4 மணிக்கு வந்து கழுவினாம சரியா இருக்கும். காலையில இருந்து சேர பாத்திரம்லாம் போட்டு வச்சோம்னா சாயந்தரம் கழுவி கொடுத்தாங்க, நைட்டுக்கு அவ்வளவா சேராது. இப்போ எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. ஆனா அந்த கறிக்கந்தைய தூக்கின்னு வந்து முன்னாடி வச்சிருக்க பத்தியா நீனு? இங்க கோழி எல்லாம் பைல்வான் கோழி மாதிரி இருக்குது தெரியுமா? என்னது ஓட்ட உடச்சல்? நாய் இருந்தாலும் அது பொங்கி போடலாம். இந்த ஓட்ட உடச்சல் எல்லாம் எதுக்கு இப்படி குனிய வேண்டியதா இருக்கு? சேர் நம்ம வீட்டுல ஒரு மர ஸ்டூல் இருந்தது தெரியுமா? ஆமா. அது எத்தனை நீங்க போட்டேன்னு ஜம்முன்னு உட்கார்ந்து பாத்திரம் கழுவலாம். ஆனா நீ குறை சொல்றதுன்னா PhD வாங்கினவப்பா நீனு. இல்லப்பா, இப்படி குனிஞ்சுன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் மேல ஏத்தி வச்சிருக்கேன் எனக்கு. நான் கொஞ்சம் ஏமாந்து இப்படி போய் இப்படி வரது கூட ஏதாவது வேலையை பார்த்து வச்சிடுறாங்கப்பா. இதுக்கு மேலெல்லாம் ஏமாத்திக்கின்னு நீ இப்படி எல்லாரும் நின்றுக்கிட்டு தான் கழுவுவாங்க, நீ இப்படி சாஞ்சிக்கின்னு கழுவுற. எவ்வளவு தூரம் இறக்கமா இருக்குன்ட்டு நீ தானே நின்ன. இதே 2.5 அடி தான்ப்பா வைப்பாங்க எல்லாத்துக்கும். எவ்வளவுன்னு பாரு நீ. நீ வேண்டான் புறக்கணிச்ச பாத்திரம் உனக்கு எப்படி உதவியா இருக்குது பாரு. இந்த பாத்திரம் இல்ல அங்கன்னு தீனு வந்துட்டேன். சரி ஓபன் பண்ணலையேன்ட்டு இப்ப அதான் கூட அங்க சேர்த்தணும்ல. அங்கிக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஓ சரி. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூத்து நடந்தது, ஒரு செம்ம ஜோக்கு. என்ன ஜோக்குனா, நானும் டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் பண்ண போட்டு சமைச்சிருப்பேன். ஆனா மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி இன்டீரியர் பண்ணும்போது கழட்டி வச்சது அவங்க ஒழுங்காவே கம்ப்ளீட்டா வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் எதுவும் சரியில்லை, நானும் கவனிக்கவே இல்லை, பிக்ஸ் பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு தனியா கிடக்குது. நான் பாட்டுக்கு டெய்லியும் வந்து பெரிய இது மாதிரி எல்லா இதுவும் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நேத்து எதையோ தொட போய் ஏதோ ஒண்ணு வந்து எல்லாத்தையும் மேல ஏறி அந்த வென்டிலேஷன்ல வர புகை கூண்டே வந்து சிம்னில பிக்ஸ் ஆகாம வெளியில தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. அதை அப்புறம் பார்த்தா ஐயோ இத்தனை நாள் இப்படிதானே சிமினி ஆன் பண்ணிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிமினிக்கு அவங்க ஃபேபர் போன் பண்ணி. ஆனா ஃபேபர் சர்வீஸ் நல்லா இருக்கு. சொன்னா இமிடியேட்டா ஆள் வந்துடுறாங்க, வந்து பாத்துறாங்க என்ன ஏதுன்னு. ஏன்னா நாங்களே இன்டீரியர் தான் கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கோம், இருந்தாலுமே டக்குன்னு வந்து பாக்குறாங்க. கரெக்டா வந்து அடுப்பு எரியலையா உடனே வந்துடுறாங்க, புகை வரலையா உடனே வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆள் வந்து டக்குன்னு அனுப்பிடுறாங்க. அப்புறம்
அது வந்து அப்புறம் அவர் மாட்டி கொடுத்துட்டு போனாரு. இப்போதான் அந்த காத்து என் தலை மேல உழுவுதுப்பா. இதுல இருந்து வர வென்டிலேஷன்ல இருந்து வர காத்து. ஆனா குருவி கூடு இருக்குதேப்பா, அதுக்கு ஹீட்டா இருக்காது? ஆமா ஆமா, நேத்து வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவர் காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் உள்ள வர மாதிரி ஸ்வைங்கன்னு உள்ள பூந்துட்டாரு அப்படியே. சிட்டுக்குருவி தானே? என்ன குருவின்னு எக்ஸாக்டா பார்க்கல, ஆனா கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. கருப்பா இருக்கு தாங்க, நிறைய குருவி இருக்கு. ஆமா, அது என்ன குருவின்னு தெரியாது. இப்ப கத்தின்னு இருக்குது அந்த குருவி சவுண்ட் தான். இதோ அங்க சுத்தது பத்தியா, கருப்பா ஒண்ணு, கருப்பு குருவி. நம்ம கழுவிட்டு போய் அடுத்தது இப்போ மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் தொக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் ஏதாவது இது என்னது ஜூஸ் போட்டு வச்சிருக்க குழந்தைங்க 2 பேத்துக்கும். வர குட்டீஸ்க்கு ஜூஸ் அப்புறம் கிரேப்ஸ். ஆமா, 2மே எடுத்து. நான் பேசுமா என்னமோ சொல்ல வந்த. சொல்ல வந்தீங்கன்னா ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சௌகரியமா இருக்கு. செய்யற இடத்துல எல்லாம் பொருளை தூக்கி வச்சுட்டா அது உனக்கு சௌகரியம். ஆனா எனக்கு சலுப்பு தெரியலப்பா, ஏன்னு தெரியலப்பா, சலுப்பு தெரியல. அது புது இவ்வளவு வேலை செய்யணுமா? அதுக்கெல்லாம் காரணம் வந்து இது வந்து புது புருஷன் மாதிரி இந்த வீடு, அது பழைய புருஷன் மாதிரி அந்த வீடு. மனசுக்கு முதல்ல பிடிக்கணும், அதுதான்மா. வரவங்க மனசுக்கு பிடிச்சாலும் செய்யற இடமும் நமக்கு மனசுக்கு பிடிக்கணும். இந்த நாக்கு இருக்குதே, நாக்கு எப்படி விதவிதமா வாய்க்கு சுவையை கேக்குதோ அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகள் அந்தந்த டைம்ல அதுக்கு ஏத்த மாதிரி பேசிக்குமாமா. இல்லப்பா, சீரியஸாவே எனக்கு அவ்வளவு சலுப்பு தெரியலப்பா, ஏன்னு தெரியலப்பா. சலுப்பு தெரியாம தான் இருக்கு. எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சுட்டேன், நைட்டே கிளீன் பண்ணிட்டேன், நீட்டா அடுக்கியாச்சு. இதுல வந்து பப்பாயா வச்சிருக்கேன். நேற்று அன்னைக்கு சில்லு இருந்ததா கட் பண்ணி சாப்பிடவே முடியல, அதனால சரி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் சில் போட்டோம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? என்ன செஞ்சுட்டு இருக்கிற இப்போ? அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட ஐடியா கேட்கறேன். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன். ஓகே, இப்ப இந்த பாத்திரத்தை கழுவிட்டு வைக்கணும், பிரியாணி பாத்திரத்தை. நான் கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னுங்கிறேன். எனக்கு ஒயிட் ரைஸ் ஆச்சு வைப்பியா? ஒயிட் ரைஸ் வைக்கிறேனே. வைக்கிறியா? ஓகே, ஷார்ட் இருக்குது இல்ல, போதும் எனக்கு. இப்பதான் தெரியுதா? நான் சொல்றது விட்டுட்டீங்கிறதுக்கும் மனசு வர மாட்டேன்ட்டு. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை பாரு, உனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அந்த வேலையை பாரு நீ. சிக்கன் இன்னும் 1/2 hour வேலை இருக்குதா? வந்துருவாங்க 1/2 hourக்குள்ள. ஓகே, நீ என்ன நான் போடுறேன்னு சொல்லணும்ல, எதையுமே சொல்லாம எடுத்து அள்ளி அள்ளி போட்டு கிடக்குறேன் உங்க இஷ்டத்துக்கு. என்னோட ரெகுலர் இன்கிரிடியன்ஸ் தான் இதெல்லாம், ஒரு கபசுத்திரம் இல்லப்பா, அவ்வளவுதான்ப்பா. உன்னோட ரெகுலர் இன்கிரீடியன்ஸ் இல்ல, எல்லாரோட ரெகுலர் இன்கிரீடியன்ஸும் அதுதான். மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கருவேப்பிலை தூள், இது பேர் என்ன, இது குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், என்னது பாது, இதான் குழம்பு மிளகாத்தூள். நான் பார்த்த உடனே நான் சொல்றேன் சாம்பார் தூளா, அது வேற இருக்குதாப்பா. 2-3 வருஷமா நான் கேமரா பிடிச்சிருக்கிறேன், இது வரைக்கும் சாம்பார் தூள் கேள்விப்பட்டதே இல்லப்பா. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நான் இங்க ஒரு ரேக் கேட்டிருக்கேன், அது நல்லதுக்கா இல்லையான்னு சொல்லுவேன். எங்கப்பா? இங்க ஒரு ரேக் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் மேல போயிட்டு இந்த இடையில இன்னும் கொஞ்சம் பாத்திரம், ஏன்னா எனக்கு இது 2ம் இது வரைக்கும் எடுக்க முடியும், அதெல்லாம் எடுக்க முடியாது. அதை எடுக்க முடியாது, உனக்கு எதுக்கு ரேக்? அதுக்கு அந்த பக்கமே லாஸ்ட்ல வச்சுக்கலாம்ல. ஸ்பைசஸ் ரேக் எடுக்க முடியும், இதுக்கு மேல எடுக்க முடியாது. அதனால இதை கொஞ்சம் மேல தூக்கி கொடுத்து இன்னொரு ரேக் வைக்க சொல்லிருக்கேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, வாங்க பாப்போம். அவருதான் அது ரேக் தட்டே ரெடி பண்ணிட்டாரு. அவரு தட்டு ரெடி பண்ணிட்டாரு, அது அவர் வைக்க வரும்போது தட்டு ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கு இங்கத்தி கோழி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாரு. ஆமா, கோழி மட்டன் எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்றேன். ஓகே, கொஞ்சம் வேர்க்குது, வேர்க்கெல்லாம் இல்ல, மூச்செல்லாம் வேர்க்குது. சரி, நான் போய் இதை எடுத்துட்டு வரேன், பிரியாணி பாத்திரத்தை டைஸாக கழுவி எடுத்துட்டு வரேன். ஓகே, டிவிலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லாம் பெயிண்ட்லாம் பண்ண பிறகுதான்.
ஹை மாமா, அவளுக்கு மாமா. சாப்பிடுங்க, கிரேப் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வேமா அவங்க வந்து 10 நிமிஷம் ஆகுது. ஒண்ணுமே குடிக்கல. எஸ், தண்ணி தான் குடிச்சு. ஜூஸ் குடுத்தியா பிள்ளைங்களுக்கு? ரெடி பண்ணு சீக்கிரம். ஆயிடுச்சா அவங்க பிரியாணி? சில்லுன்னு இல்லை, வெளில எடுத்து வச்சிட்டோம். அதெல்லாம் ஃபுல்லா இப்ப கிளீன் பண்ணி எடுத்தா இன்னும் பளபளன்னு இருக்கும். அவங்க வந்து அழகா பெப்சியும் ஃப்ரூட்ஸும் கொடுத்து ஏற கட்டிட்ட. நீ எப்ப முடிக்கலாம்னுங்கிற உங்க பிரியாணிய? பிரியாணி முடிச்சிடுவேன் எனக்கு தெரியும். சிக்கன் ஆயிடுச்சு போல் இருக்குது. மட்டன் 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 சிக்கன் கிரேவி எல்லாத்தையுமே வந்து இந்தப்பா அவ்வளவு சிக்கன் இருந்துச்சு. சுண்டி இதுவாயிடுச்சு. அவ்வளவுதான் வரும். பைல்வான் சிக்கனா இருந்தது. அவ்வளவுதான். சிக்கன் வெந்து இருக்கு. ஆனா அது வந்து வேகற மாதிரியே தெரியல, வெந்துச்சானும் தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. பிரியாணி டெவ்ஸா கொதிக்க போகுது. இப்ப வந்துட்டு முட்டை ஒரு பக்கம் ஆயில் ஆஃப் பண்ணிட்டேன். மசாலா பாரு எப்படி இருக்குன்னு பாத்தியா மசாலாவை? இன்னொரு முறை சொல்லுங்க. இல்ல எந்த பக்கம் ஓடுறதுன்னு பாரு. உனக்கு அவ்வளவு பெரிய கிச்சன் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன் நானு. கிச்சன்ல இந்த பக்கம் ஓடியார இப்படி ஓடணுமா இப்படி ஓடணுமா, எதை எடுக்க எங்க ஓடணும்னு தெரியல. பழகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆமா, இன்னும் அடிக்கிட்டே தானே இருக்கிறேன். இன்னும் இது வந்து அடிக்கி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இன்னும் எதுவுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இப்படியே துடைக்காதப்பா. பாரு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. எல்லாம் நான் பெருக்கிறேன் நீ பெருக்கிறேன் ரெண்டும் போட்டி போட்டு பெருக்கி மாப் பண்ணுறாங்க. இந்தம்மா மாப் பண்றத பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆனா நீ கெஸ்ட், நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுடா. இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. வைக்கி. நீ தான் டாப் மம்மி இல்ல. என் பொண்ணு பெருக்கிற அழகா பாருங்கன்ட்டு சும்மானாச்சு சாக்கு சொல்லிக்கின்னு உட்கார்ந்து இருந்த நீனு. சாப்பிடலாம் வாங்க வாங்க. பிரியாணி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்துருக்குது. அப்படியே பொல 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 பொலன்னு. இங்க சோஃபா, எல் டைப் சோஃபா. இங்க டைனிங் டேபிள். இங்க 2 ஊக் சேர். அங்க உட்கார்ந்துக்கிட்டு காய் கட் பண்றதா கட் பண்ணிக்கலாம். சண்டை போடுறா. மௌலிக்கும் எலினாக்கும் சண்டை. ஊரே வேடிக்கை பாக்குது. எப்படி அடிக்கிறா பாரு எலினா. ஏய் இடிச்சுக்கு போறா கட்டையில. அங்க பாரு. ஏய் கம்முன்னு இருங்க, விளையாடுது புள்ள. அது முதல்ல அப்படியே கிக் அடிக்குது. ஆமா, நீங்க விளையாட விடல, நாங்க சாக்லேட் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. இந்த விளையாட விடல. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுற செல்லம். அது வருது பாரு, வந்து அடிக்குது பாரு. வேணாம். நான் எடுத்துக்கிறேன். எனக்கு நீ என்னென்ன செஞ்சிருக்கிற? மட்டன் பிரியாணி இங்க இருக்கா? ஓகே. சிக்கன் அப்புறம் வந்துட்டு இது என்னது, சிக்கன் காரமாப்பா.
சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, முட்டை, மட்டன் ரசம், ஒயிட் ரைஸ். ஓ ஒயிட் ரைஸ் மட்டன் ரசமா? ஆமா. சாதா ரசம் வச்சிருந்தா நான் ரசம் சோறுனாச்சு தின்னுருப்பேனா? மட்டன் ரசம் வச்சு அந்த சோறு கூட தின்னோடாம பண்ணிட்டேன். உனக்கு என்னடா? எனக்கு வேணாம்ப்பா, கம்முன்னு இருப்பா. நீ சாப்பிட்றா செல்லம். இது என்னடா இது? பிரியாணி. வேணாம்ப்பா, எனக்கு தயிரே போதும் அடிக்கிற வெயிலுக்கு. ஆனாக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி. எங்க போனாலும் ஒரு கிண்ணத்துல ஒரு அடி பிரியாணினாச்சும் குடுறா நீ அப்படின்னு நாங்க கேட்டு வாங்குவோம் ஹோட்டல்ல. பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? ஹோட்டல் பிரியாணி மாதிரி இருக்குதா, வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கா? வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குதா? பார்க்கும் போதே தெரிஞ்சுதுடா, அப்படியே ஓப்பன் பண்ணும் போதே பொலன்னு வந்தது. சூப்போட சாப்பிடணும். இது இப்படியே சாப்பிட்டது நல்லா இருக்காதுடா. பசியில இருக்கா? நீங்க அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுடா. சூப்போட சாப்பிடணும். உப்பு சப்பு இருக்காது இல்ல, ஏன்னா அதெல்லாம் அங்க இருக்கு. நல்லா இருக்கும். ஊறிடுச்சுல்ல இப்போ. காஞ்சி கருவா வந்து ஏய் சாப்பாடு போடு பாவம். பசியில இருக்கு. அது உனக்கு எடுக்காது பாவம், அவனுக்கு எடுக்குதாம்ல. காலையிலன்னு சாப்பிடலையா? வீட்டுக்கு வந்திருக்கேன்னு காட்டு. இதெல்லாம் நடுவுல சாவ வச்சிருக்கோம். இல்ல பாத்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, என்ன டேய் வந்தவன நேரா போய் கிச்சன்ல என்னடா உருட்டினுங்கிற அப்படின்ட்டு. சொல்லு என்ன சொன்ன? ரொம்ப சைலண்டா கொஞ்சம் உட்கார்ந்து அது பொறுமையா வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்க. பிரியாக்கா வேலை செய்யறது பாரு. கிணறின்னு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். பரபரன்னு பாலை வைக்கிறது என்ன, சாப்பாடு வைக்கிறது என்ன, சிக்கனை டேய் என்னடி இதுக்கு உன் வீடியோவே போட்டுடலாம்டா, உன் பொண்டாட்டி இப்படி சொல்றதுக்கு. இருடா அப்படியே நில்றா, ஒரு போட்டோ எடுத்துடலாம்டா தம்ப்நெயிலுக்கு. இது மேல உட்காருடா. என்னதுக்கா? என்னமோ சொன்னக்கா? இல்ல எப்படி தைரியமா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றேன்னு கேட்டா, என்னது என்ன பண்ணிருக்கா? மந்தி பிரியாணி வித் சூப்போட. இதெல்லாம் எப்படி உனக்கு எப்படி கத்துக்கின பிரியான்னு கேட்டா? ஓகே நீங்க சாப்பிட்டு முடிங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த ரெசிபியை சொல்லுவா. நான் சொல்றேன். நீ சொல்லு. ஏன்னா செய்யும் போதே வட்டாளுங்க ரெசிபி வேற காப்பி பண்ணிடுச்சிங்க. சொல்லு. ஆக்சுவலி என்னன்னா அக்கா வந்து பிரியாணி நாட்ல செஞ்சுட்டாங்க. உப்பு மட்டும் லைட்டா கம்மியா இருந்தது. நாங்க வந்து அதை சொன்னோம், உப்பு இல்லாம சாப்பிட என்கிட்ட சொன்னாங்க, சூப்பு தனியா சூப்பை வந்து கறி வேக வச்சு தண்ணியை வந்து எடுத்து தனியா வச்சு ஊத்தவே பிரியாணியில ஊற்றும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி நார்மல் தண்ணியை ஊத்திட்டாங்க. அதனால இந்த சூப்பு மீந்து சரி இதே ரசம் வச்சுட்டாங்க. உடனே பிரியாணியில உப்பு கம்மியா இருக்கு, நாங்க உப்பு தண்ணி தெளிச்சிருக்கோம், கிணடி வந்து கெமிஷன் ஆயிடுவாங்க. என்ன பண்ணோம், இதை ஊத்தி சாப்பிட்டா அந்த மட்டனோட ஃபிளேவரும் வந்துச்சு, பிரியாணியில உப்பு கரெக்டா இருக்கு. அதனால மந்தி பிரியாணி தெரியாம சிலர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஹோட்டல்ல எல்லாம் பண்ணுவாங்க, கறி வேக வைக்கிற தண்ணியை தெளிச்சுடுவாங்க, பிரியாணி எல்லாம் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் வேணுன்ற போது தூக்குவாங்க. ஃப்ரைட் ரைஸ் கடையில போனா தண்ணி தனியாக வச்சிருப்பாங்க, அழுக்கு தண்ணி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் அழுக்கு தண்ணி கிடையாது, அவன் கறியை வேக வச்ச தண்ணி. சில்லி சிக்கன் வந்து ஊற்றி பண்ணுவான். நீ தெரியாம பண்ணது அதுதான் கரெக்டான ப்ராசஸ். கிளம்பிட்டாங்க. நாங்க இவ்வளவு எப்படியோ கொண்டு டிராப் பண்ணிட்டு சர்மா தெருல வந்துட்டு எங்களுக்கு என்ன இருக்குப்பா, கொஞ்சம் இந்த மாதிரி அமேசான் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன், அதெல்லாம் எடுத்துன்னு வரணும். பாரு போற கூட இந்த பொண்ணு சின்சியரா பெருக்கிட்டு போற அப்படின்னு நான் நிக்குது. ஏமா நீ பெருக்கினது போதுமா? நீ இப்ப தலகாணி எடுத்துன்னு போய் கட்டில் மேல வச்சுட்டு பெருக்கணுமா? என்னம்மா பெருக்கிற நீ? சரி போலாம், போதுவா. அப்புறம் வந்து அடுத்த வாரம் வந்து பெருக்குவியாமா? வா, நான் குப்பை சேர்த்து வைக்கிறேன் உனக்காக. ஓகே ஏய் ஓகேவா?